ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பாட்டில் இந்த சூனியக்காரி புருஷனை கோவத்தில் எட்டி உதஞ்சிருப்பா. அதில் அவர் இறந்து போயிட்டாரு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணி ஆகணும் இல்லையா? ஸோ அதனால் ஒரு சூட் கேஸில் போட்டு பேக் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக அந்த லத்தீஃபுமே வந்து பார்த்துடுறா. என்ன கான்வேகம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், பார்த்தா தெரியலை, இவன் இறந்து போயிட்டான், அவனோட பாடியை வந்து டிஸ்போஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த கசால ஆண்டியும் கூட்டிக்கிட்டு ஒரு வழியாக டிக்கியில் அந்த பாடியை வச்சு மறைச்சிட்டு புதைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ கண்ணு முழிச்சிட்டான். அவனுக்கு இங்கே நடக்கிறதுக்கெலாம் காரணம் அவனாங்கிற மாதிரி இப்பவும் தோணுது போல. ஸோ அதனால அதை பற்றி யோசிச்சிருக்கும் போது அப்போ தான் நம்ம ஹீரோயினுமே வந்துட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தா அதையுமே அவன் பிடிச்சி கோவத்தில் தள்ளி விட்டுறான். நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ என் கூட இருக்கிறது உனக்கு தான் ஆபத்து, இங்கேருந்து கிளம்பு, நீ என் கூட இருக்காது ப்ளீஸ் மாகிரா அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னா அவளும் சொல்லி புரிய வைக்க பார்க்குறா. இங்கே பாருங்க ஆசாத், இப்போ நடக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, எதுக்காக நீங்கள் உங்கள் மேலேயே பழிய போட்டுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும் போது அப்போ பார்த்தா நம்ம ஹீரோக்கு கால் வருது. கால் பண்ணுறது அம்மா கறி தான். அவள் கால் பண்ணி இந்த மாதிரி நான் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லப்பா, ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னதும், என்னம்மாச்சு அப்பாவுக்கு, அவர் இப்போ நல்லா தானே இருக்காரு, நான் வரவா அப்படின்னு கேட்டால், இல்லைப்பா அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொன்னார், அதனால தான் அப்பாவை அழைச்சிட்டு நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கேன், நான் அப்பாவை பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து கல்யாணத்தை பொண்ணு பார்க்குறதுக்காக சமீர் வீட்டிலேருந்து வராங்கப்பா, அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் மாஹிரா கிட்ட சொல்லி பண்ணி வைக்க சொல்லுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா. இந்த விஷயத்த போயிட்டு மாஹிரா கிட்டேயுமே சொல்லவும் அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்காக ஒரு ட்ரெஸ்ஸையுமே எடுத்து கொடுத்துட்டு இதை போட்டு ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிடுறா. நேராக வந்து கயனத்தை தான் ரொம்ப அழகாக ரெடி பண்ணிகிட்டு இருக்கா. அவளும் சொல்கிறா, நீங்களும் போயிட்டு ரெடி ஆகிட்டு வாங்க அண்ணி, அண்ணனுக்கு ப்ளூ கலர்னால் ரொம்ப பிடிக்கும், அதனால் நீங்களும் போயிட்டு ப்ளூ கலரில் ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறா. அவளும் போயிட்டு அவளோட ரூமில் போயிட்டு ட்ரெஸ் மாற்றுறதுக்காக ட்ரெஸ்ஸையுமே எடுத்து கையில் வச்சுட்டு இருக்கா. அப்படின்னா ஆசாத், உங்களுக்கு இந்த ப்ளூ கலர் தான் பிடிக்குமா, இதை போட்டுட்டு நான் அவங்க முன்னாடி வந்து நிற்க போகிறேன், அப்புறம் நீங்கள் என்னை பார்த்து அசந்து போயிடுவீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு ஆசையாக அந்த ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கலான்னு பார்த்தா பின்னாடி அந்த சூனியக்காரி வந்துட்டு இருக்கா. நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு அடுத்தவங்க ரூமுக்குள்ளே வரும்போது கதவு தட்டிட்டு வரணும்னு தெரியாதா அப்படின்னு கேட்டா, நான் உன்னோட வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டேன், அப்படி இருக்கும்போது கதவு தட்டிட்டு வராதான் உனக்கு ப்ராப்ளமா இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அவளோட உருவத்துக்கே அவள் மாறிட்டா. அவள் கையில் வந்து ஒரு மோதிரம் போட்டிருக்கா. அந்த மோதிரத்தோட உதவியால் தான் இந்த மாதிரி அவளால் உருமாற முடியுது. அப்படியே அவளை மாதிரி உருமாறினது மட்டும் இல்லாமல் அவளை பிடிச்சி மந்திரத்தால் அந்த பக்கமாக தள்ளி விட்டுட்டு அவள் கையில் வச்சு இந்த ட்ரெஸ்ஸையுமே பிடுங்கிட்டு போயிடுறா. ரூமில் வச்சு லாக் பண்ணிடுறா. நம்ம ஹீரோயினி தட்டிட்டு இருக்கா, கதவை தரன்னு சொல்லிட்டு. ஆனால் அவள் வந்து கதவு கிட்ட ஏதோ ஒரு லிக்யூட் மாதிரி ஒன்று ஊற்றிக்கிட்டு இருக்கா. அது வந்து சவுண்ட் ப்ரூஃப் மாதிரி வேலை செய்யும் போல. ஸோ அதனால சொல்லிட்டு இருக்கா, நீ கத்துற சத்தமும் வெளியே கேட்க போகிறது கிடையாது, நீ கதவை தட்டுற சத்தமும் வெளியே கேட்க போகிறது கிடையாது, இப்போ உனக்கு பதிலாக நான் தான் போயிட்டு கெஸ்டெல்லாம் வரவேற்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ போயிட்டு அங்கே அவங்களெல்லாம் வரவேற்றுட்டு இருக்கா. தம்பிகாரன் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்றான். ஏன்னா அவளோட கை வந்து உருமாறும் போது ப்ளூ கலரில் இருக்கும் இல்லையா? ஸோ அதை பார்த்துட்டு, அக்கா நீங்களா அப்படின்னு கேட்டால், ஆமாடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டே லைட்டாக கண் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இவ போயிட்டு கெஸ்ட்டெல்லாம் வரவேற்று வெல்கம் பண்ணிகிட்டு இருக்கா. அவங்களுக்கும் பொண்ணு பிடிச்சி போயிடுச்சு போல். ஸோ அதனால் கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இந்த பக்கம் கதவை தட்டிகிட்டு இருந்தால் தானே அங்கே வெளியே கேட்காது. அதனால இவ என்ன பண்ணுறான்னா கதவையே உடச்சிக்கிட்டு வெளியே வந்துடுறா. அங்கே வந்து அங்கே எல்லாத்தையும் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. இப்பயே போயிட்டு எல்லாருக்கிட்டையும் உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு பார்த்தா வந்திருக்கவங்க எல்லாரும் கெஸ்ட்டு, அவங்க முன்னாடி தேவையில்லாமல் சீன் கிரியேட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ கிச்சனில் வந்து ஃபுட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க போல், ரொம்ப சூடாக இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு இவ ஒரு பிளான் பண்ணுறா. அந்த வேலைக்காரி அந்த பக்கமாக போன நேரமாக பார்த்து இவ போயிட்டு அந்த சாப்பாடில் வந்து ஏதோ ஒரு சாம்பிராணி மாதிரி இருக்குது போல், அதை வந்து அதில் போட்டு விட்டுறா. அது தெரியாமல் அந்த வேலைக்காரியுமே எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே சர்வ் பண்ணுறதுக்காக கொண்டு போய் பக்கத்தில் வச்சா அந்த சாம்பிராணி போக வந்து இவளுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. ஏன்னா புனிதமான பொருள் எதுவுமே வந்து இவளுக்கு ஆகாது இல்லையா, சூனியக்காரியாக இருக்கிறதுனாலே. ஸோ அதனால் வந்து ஒத்துக்கலை போல். அதனால் அவளோட ஃபேஸுமே வந்து அவளோட உண்மையான சுயரூபத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டா. இதை அவளும் பிளேட்டில் பார்த்துட்டு இப்போ என்ன பண்ணுறது, நம்மளோட முகத்தை இவன் பார்த்துட்டானா பெரிய பிரச்சனையாக ஆடுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினி அவள் என்னத்தான் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தூரமாக நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. அப்பாவை என்ன பண்ணுறான்னா டக்குன்னு அங்கே இருக்கிற கேக்கில் போயிட்டு தானவே போய் விழுந்துடுறா. என்னாச்சு மாஹிரா அப்படின்னு கேட்டால், எனக்கு தலைவலியாக இருக்குது, தெரியாமல் கேக்கில் போயிட்டு விழுந்துட்டேன் அப்படின்னு சொன்னால், சரிவா ரூமில் கொண்டு போய் உன்னை விடுறேன் அப்படின்னு சொன்னால், இல்லை நானே போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிட்டு வாஷ்ரூமில் போயிட்டு முகத்தை கழுவுறதுக்காக போயிடுறா. இந்த வேலையை பார்த்தது நீ தானே, எனக்கு நல்லாவே தெரியும், உன்னை நான் அப்புறமா கவனிச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் போயிட்டு டோரை ஓப்பன் பண்ண போனா நம்ம ஹீரோயினி வெளிப்பக்கமாக அவளை உள்ளே வச்சு தாப்பால போட்டுடுறா. இப்போ நீ உள்ளே ஏறு, கெஸ்ட்டை அனுப்பி வைக்கிற வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் இங்கேருந்து போயிடுறா. பட் இவ சூனியக்காரி இல்லையா, இவளுக்கு வந்து இந்த கதவை உடச்சிக்கிட்டு வரது என்ன அவ்வளோ பெரிய விஷயமா? ஸோ அதனால் ஒரே மீதியில் வந்து கதவை உடச்சிக்கிட்டு அங்கேருந்து வெளியே கோவமாக வந்துக்கிட்டு இருக்கா. ஆனால் அதுக்குள்ளே நம்ம ஹீரோயினி அங்கே எல்லாருக்கும் முன்னாடி போய் நின்றுட்டு இருக்கா இல்லையா? ஸோ அதனால் இவளாலையுமே அங்கே போக முடியாது. அதனால் இவளும் நடக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. அவங்க எல்லாருமே வந்து அனுப்பிச்சி வச்சிடுறா. நல்லபடியாக பேசிட்டு அவங்களும் அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம
நம்ம ஹீரோ கிட்ட உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் வாங்க ஆசாத் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு அழைச்சிட்டு போயிட்டு இருக்கா. இந்த பக்கம் இவளுங்க 3 பேரும் ஒரு இடத்துக்கு அந்த பாடியை கொண்டு வந்து புதைக்க போகிறாங்க போல். ஸோ அதனால் குழியெல்லாம் தூடிட்டு இருக்காங்க. அப்போ யாரோ தூரத்துலேருந்து இதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது. யாருன்னு அவங்களோட முகத்தை நமக்கு காமிக்கல. அப்படியே அந்த பாடியை குழிக்குள்ளே போட்டு புதைக்க போகும்போது பாடிக்குள்ளே வந்து ஃபோன் இருக்குது. ஸோ அதையுமே உள்ளே வச்சு புதைச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. கார் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப போகும்போது அப்போ பார்த்தா தூரத்தில் கண்ணாடியில் பார்க்குற அந்த சூனியக்காரி யாரோ ஒரு ஆள் அந்த பக்கமாக துப்பி போட்டு நடந்து வந்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. நிழல் மட்டும் தான் தெரியுது. உடனே டக்குன்னு திரும்பி பார்க்குறா, அங்கே யாருமே இல்லை. அங்கே யாரோ வந்த மாதிரி தெரிஞ்சு நீங்கள் யாராவது நோட் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டால் நாங்கள் யாரையும் பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்படி கார் எடுத்துகிட்டு கிளம்புன 10வது நிமிஷமே அவளுக்கு கால் வருது. கான்பேகமுக்கு கால் பண்ணுறது யாருன்னா செத்து போட இவளோட புருஷன் நம்பர்லேருந்து தான் கால் வருது. இதை பார்த்துட்டு பயந்து போயிடுறாங்க. செத்தவன் எப்படி கால் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த ஆண்டிக்கிட்டேயுமே கேட்குறா, அந்த ஃபோனை நீ வந்து அவனோட பாடியோட சேர்த்து வச்சு தானே புதைச்ச அப்படின்னு கேட்டா, ஆமா கான்பேகம் நான் தான் அவரோட பாக்கெட்டில் வச்சு புதைச்சேன் அப்படின்னு சொன்னா, அப்புறம் எப்படி எனக்கு கால் வருது அப்படின்னு கேட்டா, ஒருவேளை வந்து கோஸ்டாக இருக்குமோ அவரோட ஆவிதான் வந்து கால் பண்ணுதோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னால், இல்லை ஒருவேளை அவன் உயிரோட இருக்கணும் இல்லைனா நம்மளை யாராவது பயமுடுத்த பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை திருப்பு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த புதைச்ச இடத்துக்கே போயிட்டாங்க. அங்கே போயிட்டு திரும்பவும் வந்து குழியை நோண்டிக்கிட்டு இருக்கா. பார்த்தா அந்த ஆள் அங்கே தான் இருக்காரு. புதைச்ச இடத்துல புதைச்ச மாதிரி தான் படுத்திருக்காரு. பட் அவரோட பாக்கெட்டில் செக் பண்ணி பார்க்குறா ஃபோன் இருக்கான்னு. பார்த்தா ஃபோனுமே இருக்குது. இங்கே ஃபோன் இருக்குன்னா அப்போ நமக்கு கால் பண்ணது யார் அப்படின்னு கேட்டால், ஒருவேளை உங்கள் புருஷனோட சிம்மை போட்டு கூட யாராவது கால் பண்ணியிருக்கலாம்ல, நீங்கள் திரும்ப அந்த நம்பருக்கு கால் பண்ணி பாருங்கள், ரிங் ஆகுதான்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் ஃபோன் வந்து அடித்த அடுத்த செகண்டே ரிங் ஆகுது. நம்ம சூனியக்காரிக்கோ தூக்கி வாரி போட்டுருது. அதுக்கப்புறம் அந்த ஃபோனையுமே தூக்கி போட்டு உடச்சிட்டு கோவத்தில் புருஷனையுமே பிடிச்சி உலுப்பி கேட்டுக்கிட்டு இருக்கா, நீ உயிரோட இருக்கும் போது தான் என்னை நிம்மதியாக இருக்க விடலை, செத்ததுக்கு அப்புறமும் என்னை நீ பயமுடுத்த பார்க்குறியாடா அப்படிங்கிற மாதிரி கேட்டு அவரை மறுபடியுமே குழிக்குள்ளே போட்டு புதைச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. நம்ம ஹீரோவை தனியாக பேசணுன்னு மாஹிரா ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்தா இல்லையா, அவனுமே கேட்குறான் என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு. நான் உங்ககிட்ட சொல்ல வருது ஒன்றே ஒன்று தான், இங்கே நடக்கிறதுக்கும் உங்களுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. அதனால ப்ளீஸ் இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் நினச்சிக்கிட்டு உங்களை நீங்களே வருத்திக்காதீங்க. உண்மை என்னன்னா நான் உங்களை ரொம்ப ரொம்ப காதலிக்கிறேன் ஆசாத், ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை அப்படியே ஹக் பண்ணி நின்றுட்டுருக்கா. அவனுக்குமே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் தூரத்துலேருந்து அந்த சுனியக்காரியுமே வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கா. அவளுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது செம காண்டாகுது. அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருக்கவும் நம்ம ஹீரோயினி போயிட்டு டோரை லாக் பண்ணிடுறா. இப்போ நைட் ஆகிடுது. பார்த்தா இன்றைக்கி தான் அந்த முழு பௌர்ணமி இரவு போல். இந்த இரவில் தான் நம்ம ஹீரோவோட சக்தியுமே வந்து வெளிப்படும். 12 மணிக்கு மேலே அவனாலே கட்டுப்படுத்திக்க முடியாது. அது எல்லாமே நம்ம ஹீரோயினிக்கு தெரியும். ஸோ அதனால் இன்றைக்கி என் புருஷனை டிஸ்டர்ப் பண்ணாதுல, ஏன்னா இன்றைக்கி எங்களோட இரவு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் பாட்டிக்கே காட்டன்லாம் போட்டு ஜன்னல்லாம் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி தான் வச்சுருக்கா. அந்த நிலா ஒளி வந்து ரூமுக்குள்ளே வராத அளவுக்கு. அதுக்கப்புறம் ரூம் ஃபுல்லாகவே வந்து கேண்டில்ஸ் ஏற்றி வச்சுட்ருக்கா. நம்ம ஹீரோவுமே வந்து ரூமுக்குள்ளே வரான். அவன் வந்து பார்த்துட்டு என்னது இது அப்படின்னு கேட்டால், எல்லாம் நமக்காக தான் ஆசாத் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட நெத்தியில் கிஸ் பண்ண போனால் டக்குன்னு அவனும் விலகி போக பார்க்குறான். இன்றைக்கி பௌர்ணமி இரவு, இந்த இரவில் நீ என் கூட இருக்கக்கூடாது, ப்ளீஸ் இங்கேருந்து போமாகிறா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அவ்வளோ கையை பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறா. அதுக்கப்புறம் 2 பேரும் மாறி மாறி ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து சூனியக்காரி கெடுக்கிறதுக்காக அவள் ஏதோ ஒரு பிளானை போட்டுக்கிட்டு கையில் ஒரு கிறிஸ்டலை வச்சிட்டு இருக்கா. அதை எடுத்து நம்ம ஹீரோவோட ரூமில் வந்து தூக்கி வீசிடுறா. அது அங்கே இருக்கிற ஜன்னலில் பட்டு கிளாஸ் உடஞ்சிருது. ஸோ அதனால் நிலாவோட வெளிச்சமே வந்து ரூமுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஹீரோ மேலே பட்ட அடுத்த செகண்டே அவன் போயிட்டு கீழே விழுந்துடுறான். கண்ணையுமே திறக்கல. இவ ரொம்ப பயந்து போயிட்டு ஆசாத் எழுந்துருங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. அப்போ பார்த்தா அவனுமே கண்ணு முழிக்கிறான். பட் நார்மலாக இல்லை, அவனோட கண்ணு வந்து மஞ்சள் கலரில் இருக்குது, அதாவது கோல்டன் கலரில். அதை பார்த்து அடுத்த செகண்டே நம்ம ஹீரோயினே பயந்து போய்ட்றா. இங்கேருந்து போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமாக கத்துறான். அதனால இவளுமே பயந்து போயிட்டு அங்கேருந்து ஓடி போயிட்டு ஒளிஞ்சிக்கிறா ஹாலில் போயிட்டு. அவனுமே அவளை தேடி வந்துட்டு இருக்கான். இதெல்லாம் தூரத்துலேருந்து அந்த சூனியக்காரியும் பார்த்துட்டு தான் இருக்கான். நம்ம ஹீரோயின் என்ன நினச்சான்னு தெரில. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் எதுக்காக அவரை பார்த்து பயப்படுறேன், அவர் என்னோட புருஷன், அவரை பாதுகாக்க வேண்டிய கடமை என்னோடது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் பாட்டுக்கே எழுந்திருச்சு ஆசாத் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. அவனுமே இவளை பார்த்துட்டான். பார்த்து அடுத்த செகண்டே அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. ஏன்னா இப்போ அவன் ஒரு நார்மலான மனுஷன் கிடையாது. ஸோ அதனால ஆனால் இவளுமே வந்து சொல்கிறா, ப்ளீஸ் ஆசாத் சுயநலவுக்கு வாங்க, உங்களை நீங்கள் கட்டுப்படுத்திக்க முயற்சி பண்ணுங்க. இப்போ நான் உங்கள் முன்னாடி நிற்கிறது உங்களோட மனைவி, நான் மாஹிரா உங்களோட மனைவி, என்கிட்ட வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருக்கா கையை நீட்டி. அவனுமே வந்து கோவத்தோட பார்த்துட்டு இருக்கான். இந்த பக்கம் சூனியக்காரியுமே சொல்கிறா, நீ வந்து உன்னோட புருஷனை கூப்பிடல, உன்னோட மரணத்தை கூப்பிடுற அப்படிங்கிற மாதிரி. அவனுமே அங்கேருந்து கோமா வந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினி என்ன பண்ணுவா ஏது பண்ணுவாங்கிறது நமக்கே பயமாக தான் இருக்கு. ஆனால் அவள் கொஞ்சம் கூட பயப்படாமல் அப்படின்னு நின்றுட்டு இருக்கா. அங்கேருந்து வந்தவன் அங்கே இருக்கிற ஒரு ஈட்டி மாதிரி ஒரு மான் கொம்பு இருக்குது, அதில் போயிட்டு தன்னைத்தானே வந்து குத்திக்கிறான். வயிற்றுல நல்லா குத்திருச்சு. அடுத்த செகண்டே அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறான்.
உடனே அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அவன் வேற மயங்கிட்டான். ஆசாத் கண்ணை முழிச்சு பாருங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கே கத்திட்டு இருக்கா. அதெல்லாம் தூரத்துலேருந்து அந்த சூனியக்காரியுமே வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கா. நம்ம ஹீரோக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறதுலாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினச்சி நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.